அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் இன் யூகேரியாட்ஸ். அதாவது ப்ரொகேரியாட்டில் இருக்கிறதுக்கும் யூகேரியாட்டில் இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க. சரியா, இதில் வந்து ரெப்ளிகேஷன் ரெட்டிப்பாதல் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். யூகேரியாட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டட். சரியா, ப்ரொகேரியாட்ஸில் வந்து அது ஈஸியாக நடந்துட்டு போயிடும். சரியா, அதுக்கு உண்டான டிஃப்ரென்சஸ் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் அல்லது என்னுடைய கண்டினியூஷன் பார்ட் 1 பார்ட் 2 ஏதாவது ஒரு வீடியோவில் நீங்கள் பாருங்கள். மற்றபடி இந்த யூகேரியாட்ஸில் இருக்கக்கூடிய என்சைம் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஹைலி காம்ப்ளிகேட்டட். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் இன் ப்ரொகேரியாட்ஸை வந்து ஒரு தடவை கோ த்ரூ பண்ணுங்கள். சரிங்களா, பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா வந்து அதில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ் வந்து இந்த இடத்துல எந்தெந்த இடத்துல மாறுபடுகிறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லியிருப்பேன். ரைட்டா? ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செஷனில் எழுதலாம், தப்பு இல்லை. ஸோ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் இன் யூகேரியாட்ஸ், அதாவது யூகேரியாட்டுகளில் நியூக்ளியஸுக்குள்ளே நடக்கணும். அதனால தான் காம்ப்ளிகேட்டடு. ஆனால் வந்து ப்ரொகேரியாட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அது சைட்டோசாலில் அதில் நியூக்ளியோசோம், அதாவது நியூக்ளியாய்டுக்குள்ளே தான் நடக்கும். அதனால் இட் ஹாஸ் பின் சம்வாட் ஸ்கேட்டர்ட். சரியா, அதனால் ஈஸிலி இட் கேன் பி ரெப்ளிகேட்டட். அதே போல் சர்க்குலர் டிஎன்ஏ பாருங்கள், இது வந்து லீனியர் டிஎன்ஏ, அதனால தான் இது காம்ப்ளிகேட்டட் பாருங்கள். சரியா, முதல்ல இந்த ரெப்ளிகேஷனுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறத நாம் பார்ப்போம். சரியா, ரெப்ளிகேஷனுக்கு என்னென்னலாம் வேணும், என்னென்ன என்சைம்ஸ்லாம் வேணும். இப்போ ஒரு சமையல் குறிப்பு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த சமையல் குறிப்பில் வந்து என்னென்னலாம் தேவைன்னு ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் லிஸ்ட்டு சொல்கிறேன். அந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க, பொறுமையாக எழுதிக்கோங்க. யூகேரியாட்ஸ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் சம்வாட் காம்ப்ளிகேட்டட். ஸோ பொறுமையாக அந்த வீடியோவை பாருங்கள். நான் வந்து பொறுமையாக மெதுவாக பேசுனது உங்களுக்கு போர் அடித்தாலும் வழி இல்லை, கேளுங்க. கேட்டுட்டு புரிஞ்சால் நல்லது தானே இல்லையா? சரி, ஸோ ஹியர் ஃபஸ்ட்டு நமக்கு தேவை என்ன அப்படின்னா ஓஆர்சி. சரியா, இதெல்லாம் புக்கில் இருக்குது. ஆக்சுவலி வந்து என்ன சார் இது மஞ்சள் கலரில் சில இதெல்லாம் இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து மஞ்சள் கலரில் இருக்கிறதெல்லாம் உங்கள் புக்கில் இல்லை. சரியா, ஸ்டேட் போர்ட் புக்கில் இல்லை. ரைட்டா, அப்போது ஒயிட் கலரில் இருக்கிறது எல்லாமே உங்களுடைய ஸ்டேட் போர்ட் புக்கில் இருக்குது. சரியா, 12th ஸ்டாண்டர்ட் பாட்டனி புக்கில் இருக்குது. சரியா, ஸ்டேட் போர்ட் புக்கில். சரியா, ஓஆர்சி தட் இஸ் ஆரிஜின் ரெக்கக்னேஷன் காம்ப்ளெக்ஸ். சரியா, ரெக்கக்னைஸ் the binding of CDC. சரியா, இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ரோட்டீன். சரியா, CDC அப்படிங்கிறது இட் இஸ் a ப்ரோட்டீன். CDT அப்படிங்கிறது இட் இஸ் ஆல்சோ a ப்ரோட்டீன். தென் மினி சேட்டலைட் மெயின்டெனன்ஸ் ஃபேக்டர், இதுவும் இட்ஸ் a டைப் ஆஃப் ப்ரோட்டீன். சரிங்களா, ஸோ தீஸ் ஆர் ஆல் த ப்ரோட்டீன். இது எல்லாம் சேர்ந்தது தான் உங்களுக்கு இந்த ப்ரீ ரெப்ளிகேட்டிங் காம்ப்ளெக்ஸ். சரியா, ஸோ இந்த ப்ரீ ரெப்ளிகேட்டிங் காம்ப்ளெக்ஸ் உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரீ ரெப்ளிகேட்டிங் காம்ப்ளெக்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் நிறைய இருக்குது. சரியா, அதில் 14 ப்ரோட்டீன் கிட்ட இருக்குன்னு சொல்லி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் 3 ப்ரோட்டீன் நாம் இங்கே படிக்கிறோம். சரியா, 3 ப்ரோட்டீன் நாம் இங்கே படிக்கிறோம். உங்களுடைய புத்தகத்தில் சாக்ரோமைசிஸ் செரிவிசியே ஈஸ்ட் அப்படிங்கிறத வந்து ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க. சரியா, ஈஸ்ட் அதில் வந்து யூகேரியோட்டிக் அப்படின்றத கன்சிடர் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ரெப்ளிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்பாங்க. சரியா, அதே தான் இங்கேயும். சரிங்களா, ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து ஓஆர்சி தேவை. இந்த ஓஆர்சியினுடைய வேலை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நான் வந்து வீடியோ தனியாக நான் போட்டு காமிக்கும் போது உங்களுக்கு புரியும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஓஆர்சி, அதுக்கப்புறம் ப்ரீ ரெப்ளிகேட்டிங் காம்ப்ளெக்ஸ். இந்த ஓஆர்சி உங்கள் புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரீ ரெப்ளிகேட்டிங் காம்ப்ளெக்ஸும் உங்களுக்கு புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரீ ரெப்ளிகேட்டிங் காம்ப்ளெக்ஸ் உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதுதான் 3. அந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. CDC இட் இஸ் செல் டிவிஷன் சைக்கிள், தென் CDT இட் இஸ் குரோமாட்டின் லைசன்சிங் டிஎன்ஏ ஃபேக்டர், தென் MCM தட் இஸ் மினி சேட்டலைட் மெயின்டெனன்ஸ் ஃபேக்டர். சரியா, சார் புக்கில் இல்லாத விஷயங்கள்லாம் எதுக்கு சார் நடத்துகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த விஷயங்கள் நீட் எக்ஸாமினேஷனில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா, அப்படின்னு சொன்னால் தான் நீங்கள் படிப்பீங்க. மற்றபடி இதை நான் சொன்னேன் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து புரியும். சரியா, மற்றபடி நீட் எக்ஸாமினேஷனில் கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்க தான் செய்யுது. சரியா, நான் ஒன்றும் போய் சொல்லலை. ஸோ ஹியர் இந்த என்சைம் இந்த ப்ரோட்டீன்ஸை பற்றி நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அது புரியும்.
அதனால தான் நான் இதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஓகே. தென் 2 சப்ஸ்டன்ஸ் பார்த்துருக்கோம். மூணாவது வந்து டோபோய்சோமரேஸ். இது வந்து நார்மலாக அங்கே ப்ரோகேரியாட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரோகேரியாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதில் டோபோய்சோமரேஸ் என்ன வேலையை பண்ணுதோ அதே வேலையை தான் இங்கே பண்ணணும். சரியா? ஹெலிகேஸ் வந்து அப்படி பிரித்து விடும், டோபோய்சோமரேஸ் கெட்டியாக பிடிச்சிக்கிடும். சரியா? பேரண்டல் ஸ்டாண்டை கெட்டியாக பிடிச்சிக்கிடும். ஹெலிகேஸ் வந்து ஓவராக உள்ளே இன்வைட் ஆகி ஓடாமல் கரெக்டாக பிரித்து விட்டு வர்றதுக்காக அதை பண்ணியிருக்கோம். சரிங்களா? நீங்கள் பாட்டிக்கு வந்து ஹெலிகேஸ் என்சைம் வந்து ரொம்ப வேகமாக போய் கடன்னு பிரிஞ்சு வந்துருச்சுன்னா, அதனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பிரிஞ்சு வரணும். ரெண்டாக பிரிஞ்சு வர்றதுக்கு முன்னாடி டோபோய்சோமரேஸ் அதை கண்ட்ரோல் பண்ணிகிட்டே போகும். சரிங்களா? ஸோ டோபோய்சோமரேஸ் அப்படிங்கிறது வந்து ஹெலிகேஸுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய, ரிலீஸிங் த சூப்பர் காயில் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு என்சைம். இட் வில் நாட் டிஸ்டர்ப், அதாவது ஸ்ட்ரக்சரை வந்து மெயின்டைன் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் டோபோய்சோமரேஸ். சரியா? டோபாலஜின்னா ஸ்ட்ரக்சர்னு அர்த்தம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? டோபோஐசோமரேஸ். சரியா? பேர்லேயே இருக்குது. டோப்போனா ஸ்ட்ரக்சர், ஐசோனா ஒரே மாதிரி இருக்கிறத மெயின்டைன் பண்ணுறது. ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து ரெப்ளிகேஷன் ப்ரோட்டீன் ஏ. சரியா? டோபோய்சோமரேஸ், ரெப்ளிகேஷன் ப்ரோட்டீன் ஏ, இதெல்லாம் அப்படியே வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, அதாவது மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரியா? இதனுடைய பயன்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக. சரியா? ஸோ அப்போ வேறு என்ன தேவை? இதில் வந்து டிஎன்ஏ பாலிமரேஸ். சரியா? நார்மலாக வந்து அதில் டிஎன்ஏ பாலிமரேஸ் 1, 2, 3ன்னு படிச்சிருக்கீங்களா? டிஎன்ஏ பாலிமரேஸ் 1, 2, 3 அப்படின்னு சொல்லி. அந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் 1, 2, 3 வந்து ப்ரோகேரியாட்ஸில். இங்கே வந்து யூகேரியாட்ஸில் டிஎன்ஏ பாலிமரேஸ் ஆல்ஃபா, தென் டிஎன்ஏ பாலிமரேஸ் டெல்டா அண்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ் எப்சிலான் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? எப்சிலான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ஃபா, டெல்டா, எப்சிலான் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஆல்ஃபானா இப்படி போடுவோம். சரியா? டெல்டா அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று போடுவோம். எப்சிலான் அப்படின்னா இ மாதிரி போடுவோம். அப்போ டிஎன்ஏ பாலிமரேஸ்க்கு பக்கத்தில் இ மாதிரி ஒரு சிம்பிள் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் எப்சிலான். சரியா? ஆல்ஃபானா தெரியும், ஆல்ஃபா. டெல்டா அப்படின்னாலும் தெரியும், அந்த சிம்பிளை போட்டிருப்பாங்க. நான் சிம்பிளுக்கு பதிலாக இங்கே எழுதியிருக்கேன், அவ்வளோதான். அது என்ன ஃபங்க்ஷனை பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பேசலாம். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு டிஎன்ஏ பாலிமரேஸ் ஆல்ஃபா, டிஎன்ஏ பாலிமரேஸ் டெல்டா, டிஎன்ஏ பாலிமரேஸ் எப்சிலான், இந்த மூணும் தேவைப்படக்கூடிய பொருட்கள் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இதுக்கு அடுத்தது இந்த மூணுமே உங்கள் புத்தகத்தில் இல்லை. சரியா? ஆனால் இதெல்லாத்தையும் படிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ரெப்ளிகேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெளிவாக தெரியும். சரியா? ஸோ இதில் பிசிஎன்ஏ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? பிசிஎன்ஏ இந்த மூணும் உங்கள் புக்கில் இல்லை. சரியா? பிசிஎன்ஏ. ரைட்டா? அதனோட ஃபங்க்ஷன் தான் டிஎன்ஏ கிளாம்பு. அது என்ன ஃபங்க்ஷன்றதை நான் பேசுகிறேன். சரியா? அதே போல் ஆர்எஃப்சி. சரியா? ஆர்எஃப்சி அப்படிங்கிறது ரெப்ளிகேஷன் ஃபேக்டர் சி. சரியா? இதெல்லாமே வந்து ப்ரோட்டீனேஷியஸ் சப்ஸ்டன்ஸ்னு மைண்டில் வைங்க. சரியா? என்சைம்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். சரியா? எதெல்லாம் என்சைம் எதெல்லாம் ப்ரோட்டீன்ஸ்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏஸ் அப்படின்னு முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் என்சைம், இல்லையா? அது ப்ரோட்டீன், அவ்வளோதான். ஸோ ஃபென் ஹியர் ஃப்ளாட் எண்டோநியூக்ளியேஸ். சரியா? நியூக்ளியஸ் இது ஒரு என்சைம். சரியா? ஸோ இந்த 3 பிளேஸ் இது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? 3OH. சரியா? ஃப்ரீ 3' ஹைட்ராக்சில் குரூப் அப்படிம்பாங்க. ஓகே, 3' ஹைட்ராக்சில் குரூப் இஸ் நீடட். இது வந்து எதுக்கு தேவை அப்படின்னா டிஎன்ஏ பாலிமரேஸை வந்து இனிஷியேட் பண்ணுறது தான். எப்படி இனிஷியேட் பண்ணுன்றதெல்லாம் நான் சொல்கிறேன். சரியா? ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது உங்கள் புத்தகத்தில் இருக்குது, அதனால தான் வெள்ளை கலரில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ அப்போ இவ்வளோ விஷயங்கள் வந்து நமக்கு தேவை. இது போக ஹெலிகேஸ் இதை விட்டோம் பார்த்தீங்களா, முக்கியமான என்சைம். சரியா? ஹெலிகேஸ் இது வந்து இட் வில் அட்டாச் வித் மெனி ஆஃப் த ப்ரோட்டீன்ஸ். சரியா? இது வந்து ஏடிபி மீடியேட்டட். ஹெலிகேஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும்போது அந்த இடத்துல ஏடிபி வந்து தேவைப்படுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு தேவைப்படக்கூடிய ப்ரோட்டீன்ஸு, என்சைம்ஸு இதெல்லாம். சரியா? ஸோ இன்னும் ஒரே ஒரு தடவை சின்ன இந்த ஒரு ரீகேப் கொடுக்குறேன். ஓஆர்சி,
ப்ரீ-ரெப்ளிகேட்டிங் காம்ப்ளெக்ஸ். அந்த ப்ரீ-ரெப்ளிகேட்டிங் காம்ப்ளெக்ஸில் இவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அது போக டோபோஐசோமரேஸ், அதுக்கடுத்து டோபோய்சோமரேஸ், ரெப்ளிகேஷன் ப்ரோட்டீன் தட் இஸ் RPA. சரியா, நாலாவது. சரியா, அடுத்தது DNA பாலிமரேஸ் ஆல்ஃபா, DNA பாலிமரேஸ் டெல்டா, DNA பாலிமரேஸ் எப்சிலான். அதுக்கடுத்து PCNA, அதுக்கடுத்து RFC தட் இஸ் ரெப்ளிகேஷன் ஃபேக்டர் C. PCNA அப்படின்னா ப்ரோலிஃபரேட்டிங் செல் நியூக்ளியர் ஆன்டிஜன். ரைட்டா. ஃபென் அப்படிங்கிறது ஃப்ளாட் எண்டோநியூக்ளியேஸ். சரியா, ஃப்ளாட் எண்டோநியூக்ளியேஸ். அதுபோக 3' ஹைட்ராக்சில் குரூப் இஸ் நீடட். சரியா, இதுக்கடுத்து ஹெலிகேஸ் என்சைம். ஸோ 12 பொருட்கள் தேவை. அது என்சைமாக இருக்கலாம், ப்ரோட்டீனாக இருக்கலாம். 12 பொருட்கள் நமக்கு தேவை, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, இந்த 12 பொருட்களும் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது புரிஞ்சிடும். சரியா, யூகேரியாட்டிக் ரெப்ளிகேஷன் புரிஞ்சிடும். அதில் கடைசி ஒரு ப்ராசஸ் இருக்குது. சரிங்களா, அந்த ப்ராசஸ் டெர்மினேஷன் ப்ராசஸ்க்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு என்சைம் தேவைப்படும். சரிங்களா, அந்த என்சைம் என்ன அப்படிங்கிறத டெர்மினேஷன் வீடியோவில் நான் பேசுகிறேன். சரிங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாம் ப்ராசஸ்க்குள்ளே போயிடலாம். சரியா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷனை நாம் 3ஆக செப்பரேட் பண்ணிக்கலாம். சரியா, 3ஆக செப்பரேட் என்னென்ன பொருட்கள்லாம் வேணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இதை 3ஆக வந்து நாம் பிரிச்சிருக்கிறோம். 3 ப்ராசஸாக நம்ம பிரிச்சிருக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து இனிஷியேஷன், எலாங்கேஷன் அண்ட் டெர்மினேஷன். சரியா, இதில் இனிஷியேஷன் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து முடிப்போம். சரியா, எலாங்கேஷனுக்கு அடுத்தடுத்த தனி வீடியோ இருக்குது, டெர்மினேஷனுக்கு தனியாக ஒரு வீடியோ இருக்குது. மொத்தம் 3 பார்ட்டாக நம்ம போட்டிருக்கிறோம். பார்ட் 1 இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சரியா, இது வந்து ஒரு நியூக்ளியஸ். யூகேரியாட்னா நியூக்ளியஸ் இருக்கும் தானே, அந்த நியூக்ளியஸ் இருக்குது. இந்த நியூக்ளியஸ்க்குள்ளே குரோமோசோம்ஸ் இருக்கும். அந்த குரோமோசோம்குள்ளே என்ன இருக்கும், டிஎன்ஏ இருக்கும். சரியா, அந்த டிஎன்ஏ எங்கே இருக்கும், குரோமோசோம்குள்ளே இருக்குது. இந்த டிஎன்ஏவினுடைய அரேஞ்ச்மெண்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். தே ஆர் அட்டாச்டு வித் த ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ்னு படிச்சிருப்பீங்க. சரியா, ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ். டிஎன்ஏ வந்து ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் கூட அட்டாச் ஆகிருக்கும். பேக்கேஜிங் ஆஃப் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ரைட்டா, அதாவது ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் தே ஆர் மெயின்டைனிங் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். சரியா, ஹிஸ்டோன் புரதங்கள் அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. H1, H2, HTA அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. H3, H4, H1A, H2A அப்படின்னு சொல்லி. ஸோ அது எல்லாமே வந்து ஒரு காம்பினேஷனில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த டிஎன்ஏவை நாம் தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா அந்த ஹிஸ்டோன் புரதங்கள் இல்லாத இடத்த நாம் போய் தெளிவாக பார்க்க போகிறோம். சரியா, ஸோ அந்த மாதிரி இடங்கள் நாம் கண்ணுக்கு இப்போ வரும். ஸோ இதை தான் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இருக்கிற எழுத்துக்கள் தெளிவாக தெரியல அப்படின்னா நான் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. டிஎன்ஏ இங்கே இருக்குது. ஸோ ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் இங்கே இருக்குது. சரியா, ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் இங்கே இருக்குது. சரியா, ஸோ இது வந்து அட்டாச் ஆகிருக்கும். இந்த அட்டாச்மெண்ட் வந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு காமிக்கப்பட்டிருந்தது. அப்போ தான் வந்து உங்களுக்கு இதில் இந்த டிஎன்ஏவினுடைய ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். சரியா, ஸோ ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸை லீவ் பண்ணிட்டோம். இதுக்கடுத்து டிஎன்ஏவினுடைய ஸ்ட்ரக்சர் இதுதான். சரியா, இந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் ரெப்ளிகேஷன் நடக்க போகுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ஸோ திஸ் இஸ் வாட் ஆரிஜின். நார்மலாக நம்ம ப்ரோகேரியாட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரிஜீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜீன் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. ரைட்டா, அதற்கு பதிலாக சரியா, அதற்கு பதிலாக இங்கே இருக்கக்கூடியது தான் இந்த விஷயம். சரியா, இதை தான் ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருப்பேன். சரியா, இதை கவனிச்சிங்கன்னா தெரியும். தட் இஸ் ORC, தட் இஸ் ஆரிஜின் ரெக்கக்னிஷன் காம்ப்ளெக்ஸ். அப்படின்னு என்ன அர்த்தம், ஆரிஜின் எது என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ், ஒரு கூட்டமைப்பு அப்படி அர்த்தம். சரியா, ஸோ டிஎன்ஏ இருக்குது. அந்த டிஎன்ஏல எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறது யார், அதை கண்டுபிடிக்கிறது யார் அப்படின்னா ORC.
இப்போ ஒரு இடத்துல போர் போட போகிறோம் அப்படின்னாக்கா அந்த போர் போடுற இடத்துல நீரோட்டம்லாம் பார்த்து அதுக்கப்புறம் தானே அந்த இடத்த கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இதான்ப்பா இடம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்கல்ல. அதே மாதிரி டிஎன்ஏ செக்மெண்ட் இருக்குது. அந்த டிஎன்ஏ செக்மெண்ட்டில் எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை டிசைட் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த ஓஆர்சி. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஓஆர்சி இருப்பதனுடைய பயன் என்ன அப்படிங்கிறத நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அந்த ஆர்ஜின் சைட்டை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறது வந்து இந்த ஓஆர்சி அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ். இந்த ஓஆர்சியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிருப்பீங்க. 1 2 3 4 5 சரியா. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் த ஓஆர்சி. ஸோ இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஓஆர்சி வச்சுக்கோங்க சரியா. ஓஆர்சி. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கா இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய ப்ரீ ரெப்ளிகேஷன் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் நான் சொல்லியிருப்பேன் சரியா. ப்ரீ ரெப்ளிகேஷன் காம்ப்ளெக்ஸ் சரியா. 3 இது ஆட் ஆச்சா ரைட்டா. நல்லா கவனிங்க. இந்த ப்ரீ ரெப்ளிகேஷன் காம்ப்ளெக்ஸ் வந்து ஆட் ஆகிறது என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இதை நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் சிடிடி அப்படின்னு சொல்லி சரியா. இதுக்கு பேர் சிடிசி சரியா. இந்த கிரே கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது சிடிடி அப்படிங்கிற ஒரு புரதம் சரியா. அதே போல் சிடிசி அப்படிங்கிறது வந்து இதுவும் ஒரு புரதம். இந்த ரெண்டும் சேரும். இது என்ன காம்ப்ளெக்ஸு? ப்ரீ ரெப்ளிகேட்டிங் காம்ப்ளெக்ஸு. அதில் 3 என்சைம் படித்தோம்ல சரியா. உங்கள் லிஸ்ட்டில் நீங்கள் எழுதிருப்பீங்க பாருங்கள். அந்த லிஸ்ட்டை பக்கத்தில் வச்சுக்கோங்க ரைட்டா. அந்த லிஸ்ட்டை நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டீங்கனாலோடைய உங்களுக்கு இந்த விஷயம் புரியறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. ஸோ பைண்டிங் ஆஃப் சிடிசி சிடிடி ரெண்டும் சேர்ந்துருச்சு சரியா. இதுக்கடுத்து எம்சிஎம் அதுவும் சேரணும். இந்த என்சிஎம் தான் 3ஆவதாக வந்து சேர்ந்தது. ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டா. 3ஆவதாக வந்து சேர்ந்தது எம்சிஎம். ஸோ சிடிடி ஆட் ஆகிட்டு கிரே கலரில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து சிடிசி. தென் இப்போ ஜாயின் ஆகிறது எம்சிஎம். ஸோ எம்சிஎம் வந்து 2 இடத்துல ஜாயின் ஆகும் சரியா. எம்சிஎம் 2 இடத்துல ஜாயின் ஆகும். ஜிஸ் எம்சிஎம் சரியா. எம்சிஎம் சரியா. மினி குரோமோசோம் மெயின்டெனன்ஸ் ஃபேக்டர் சரியா. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டா. ஸோ இப்போ ப்ரீ ரெப்ளிகேஷன் காம்ப்ளெக்ஸை ஆட் பண்ண வச்சது யார்? அந்த முதல்ல நம்ம படித்தோம்ல ஓசிஆர் அப்படிங்கிற ஒன்று. தட் இஸ் வாட் சாரி ஓஆர்சி அப்படிங்கிற ஒன்று. ஆர்ஜின் ரெக்கக்னிஷன் காம்ப்ளெக்ஸ். என்னுடைய வேலை என்ன? ஆர்ஜின் ரெக்கக்னிஷன் காம்ப்ளெக்ஸினுடைய வேலை என்ன? recognizes the binding of CDC, binding of the replication complex, pre-replication complex. அப்போ இந்த 3 என்சைமையும் சேர வச்சது யாரு அப்படின்னா இந்த ORC காம்ப்ளெக்ஸ் சரிங்களா. ORC காம்ப்ளெக்ஸ். அது போக எந்த இடத்துல இருந்து அந்த ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னதும் இந்த ORC தான். அப்போ ORCக்கு 2 ஃபங்க்ஷன் ஞாபகம் வச்சுக்கிடணும் சரியா. ஸோ ஓஆர்சி கேட்டகரி புரியும் நினைக்கிறேன். அதே போல் இனிஷியேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இப்போ தான் ஸ்டார்ட் ஆக போகுது சரியா. இனிஷியேஷன் ப்ராசஸ். ஸோ அதில் ஓஆர்சி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எம்சிஎம் இதில் ஜாயின் ஆயாச்சு. எம்சிஎம் ஜாயின் ஆயாச்சுங்க சரியா. இதுக்கு அடுத்தது டோபோஐசோமரேஸ். ஒன்று ஒன்றா டிக் பண்ணிட்டே வாங்க சரியா. ஸோ இந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டோபோஐசோமரேஸ் சரியா. டோபோஐசோமரேஸ் வந்து எம்சிஎம் பக்கத்தில் உட்காந்துடுச்சு. சிடிசி காணாமல் போச்சு, சிடிடி காணாமல் போச்சு, இவனும் காணாமல் போயிட்டான் சரியா. அவன் பேர் என்னது? ஓஆர்சி சரியா. இதுவும் காணாமல் போச்சு. ரெக்கக்னிஷன் காம்ப்ளெக்ஸ், ஆரிஜின் ரெக்கக்னிஷன் காம்ப்ளெக்ஸ் அதுவும் போயாச்சு. இப்போ மீதி இருக்கிறது எம்சி இருக்குது, எம்சிஎம் இருக்குது, டோபோஐசோமரேஸ். இப்போ அதில் ஹெலிகேஸ் என்சைம் ஆக்டிவேட் ஆகணும். அது எந்த டைரக்ஷனில் ஆக்டிவேட் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக கவனிங்க சரியா. ரொம்ப கவனமாக கவனிங்க. ஸோ திஸ் இஸ் வாட் டோபோஐசோமரேஸ். ஸோ இந்த எழுத்து தெரியுதா உங்களுக்கு? டோபோஐசோமரேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டோபோஐசோமரேஸ் வந்து என்ன பண்ணுதுன்றதை தெளிவாக பாருங்கள். ஸோ சென்டரில் இந்த இடத்துல ஒரு கிளீவை வந்து உண்டாக்குது சரியா. சென்டரில் கிளீவை உண்டாக்குது. ஸோ ஹெலிகேஸ் என்சைம் வந்து இந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகுது. ஸோ ஹெலிகேஸ் இந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகுது இந்த டைரக்ஷனில். ஹெலிகேஸ் வந்து இந்த டைரக்ஷனில் ஆக்டிவேட் ஆகுது. டோபோஐசோமரேஸ் இதை கலைய விடாமல் பாதுகாக்குது சரியா. பேரண்டல் டிஎன்ஏவை கலைய விடாமல் பாதுகாக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோபோஐசோமரேஸினுடைய வேலை சரியா. ஸோ இந்த எம்சிஎம், சிடிடி, சிடிசி இது எல்லாமே வந்து
ப்ரொகேரியாட்டிக்கில் கிடையாது. ஹெலிகேஸும் டோபோஐசோமரேஸும் சேர்ந்து கடன்னு பிரித்து விட்டுரும். அதுக்கப்புறம் கடன்னு லீடிங் ஸ்டாண்டு லேகிங் ஸ்டாண்டுன்னு ஓடிடும். இதில் இனிஷியேஷன் ஃபேக்டருக்கே நிறைய தேவை பாருங்கள். இனிஷியேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்களை அது பண்ண வேண்டியிருக்கு. சரியா? ஸோ தட் இஸ் வாட் ஐ எம் எக்ஸ்பிளைனிங். ஸோ எம்சிஎம் வந்தாச்சு, ஹெலிகேஸ் வந்தாச்சு, டோபோஐசோமரேஸ் வந்தாச்சு, நடுவில் பிரிஞ்சாச்சு. சரியா? பிரிஞ்சு முடிச்சு இப்போது ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகணும். இப்போ வந்து ஜாயின் ஆச்சு. இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் வாட் ஆர்பிஏ. சரியா? இது என்னடா இது ஆர்பிஏ அப்படின்னா இங்கே நாம் படித்தோம் ரெப்ளிகேஷன் ப்ரோட்டீன் ஏ. சரியா? ரெப்ளிகேஷன் ப்ரோட்டீன் ஏ ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரிவென்ட்ஸ் ரீஅட்டாச்மெண்ட். ரைட்டா? இது உங்கள் புத்தகத்தில் இருக்கக்கூடிய வார்த்தை. ரைட்டா? ரெப்ளிகேஷன் ப்ரோட்டீன் ஏ ப்ரிவென்ட்ஸ் ரீஅட்டாச்மெண்ட். இந்த ரீஅட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஏற்கனவே இந்த இடத்துல ஹெலிகேஸ் என்சைம் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பாண்ட்ஸை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. கரெக்டாக? சரியா? இது வந்து திரும்பவும் சேர்ந்துடக்கூடாது. ரைட்டா? அப்படி சேராமல் இருக்கிறதுக்கு. சரியா? இப்போ வந்து நீங்கள் ப்ரொகேரியாட் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ரொகேரியாட்டில் வந்து தனியாக பிரிஞ்சு ஓடும் பொழுது அந்த இடத்துல உங்களுக்கு டிஎன்ஏ பாலிமரேஸு ப்ரைமேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து அந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகி ஆர்என்ஏ ப்ரைமரை வந்து உருவாக்கி வச்சுட்டு கடன்னு அது கீழே பார்க்க போயிடும். அதுலேயுமே வந்து திரும்ப லைகேஷன் நடக்காமல் இருக்கிறதுக்கு சில ப்ராசஸஸ் நடக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதை இப்படி பிடிச்சிருக்கு. இந்த எம்சிஎம் அப்படிங்கிற இந்த 2 என்சைம் இருக்குல்ல, இந்த எம்சிஎம் அப்படிங்கிற இந்த 2 ஃபேக்டரு. சரியா? இதை சேர விடாமல் பிடிச்சிட்ருக்கு. அது போக இந்த ஆர்பிஏ அப்படிங்கிற இந்த என்சைமும் அந்த வேலையை தெளிவாக செய்யுது. சரியா? ஸோ எம்சிஎம் அப்படிங்கிறது வந்து இனிஷியேஷனை க்ரியேட் பண்ணுது. சரியா? எம்சிஎம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சைட்டை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுது. ஆரிஜின். ரைட்டா? ஆரிஜினை வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுது, ரெக்கக்னைஸ் பண்ணுது. இது வந்து பார்த்திங்கன்னா இதை சேர விடாமல் தடுக்குது. இது 2 திரும்ப சேர்ந்துடக்கூடாது இல்லையா, அந்த 2 ஸ்டாண்டும். ஏன்னா இங்கே புதுசாக நம்ம ஸ்டாண்டை உருவாக்க போகிறோம். சரியா? அதனால் இதுக்கு பேர் ரீஅட்டாச்மெண்ட்டை வந்து அவாய்ட் பண்ணுது. இட் ப்ரிவென்ட்ஸ் ரீஅட்டாச்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? இட் ப்ரிவென்ட்ஸ் ரீஅட்டாச்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? எஸ். ஸோ அந்த ரீஅட்டாச்மெண்ட் வந்து ப்ரிவென்ட் பண்ணுது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு தான் இந்த ஆர்பிஏ அப்படிங்கிற என்சைம். சரியா? திஸ் இஸ் ரெப்ளிகேஷன் ப்ரோட்டீன் ஏ. சரியா? ரெப்ளிகேஷன் ப்ரோட்டீன் ஏ ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? அதுதான் ரீஅட்டாச்மெண்ட்டை அவாய்ட் பண்ணுது. ஸோ இதுக்கு அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஸ்டாண்டு ஃபார்ம் ஆக போகுது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் இனிஷியேஷன். சரியா? ஸோ இந்த இனிஷியேஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஈடுபடக்கூடிய என்சைம்கள் என்னென்ன அப்படிங்கிறதும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? இது போக எலாங்கேஷன் அண்ட் டெர்மினேஷனுக்கு தனித்தனி பார்ட்ஸ் இருக்குது. இதோட கண்டினியூஷன் பார்ட் 2 நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் பல விவரங்களுக்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள். குறைகளை என்னிடம் சொல்லுங்கள், நிறைகளை நண்பர்களிடம் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.